ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்க்கையில பல கனவுகள் இருக்கும். தனி மனிதர்களுக்கு மட்டும் இல்லாம நிறுவனங்களுக்கும் நாடுகளுக்கும் கூட லட்சியங்களும் கனவுகளும் இருக்கும். பெரும்பாலும் நம்முடைய கனவுகளும் லட்சியங்களும் நாம விரும்பின பொருட்களை வாங்கும் திறனை பெறக்கூடிய நோக்கமுடையதா தான் இருக்கும். ஏராளமான ஆடை ஆபரணங்கள், பெரிய அரண்மனை மாதிரியான வீடு, சொகுசான கார்கள், விதவிதமான வேலைகளை செய்யக்கூடிய மின்னணு சாதனங்கள், இது எல்லாத்தையும் அடையிறது இங்க பலரின் கனவா இருக்கு. ஆனா வரம்புக்கு உட்பட்டு வளங்களை கொண்ட இந்த பூமியால எல்லாருடைய கனவுகளையும் பூர்த்தி செய்ய முடியாது இல்லையா? உலகத்துல எல்லா மனிதர்களுக்கும் கிடைக்க வாய்ப்பில்லாத ஒரு பொருளை ஆசைப்படுறது நியாயமில்லாதது தானே? உலகத்துல எல்லாருக்கும் தனி விமானம் வச்சிருக்க முடியுமா? எல்லாரும் வீட்ல நீச்சல் குளம் வச்சிருக்க முடியுமா? உலகத்துல எல்லா மனிதர்களும் போட்டுக்கிற அளவுக்கு தங்க வைரங்கள் இந்த பூமியில இருப்பு இருக்கா? இதெல்லாம் அடைய ஆசைப்பட்டா இந்த பூமி என்ன ஆகும்? நாம பெரிய கனவுகள் காணணும் அப்படின்னு திரும்ப திரும்ப நமக்கு சொல்லப்படுது. இது சரிதான் அப்படின்னு சொன்னாலும் எல்லா நேரங்கள்லயும் நியாயமா இருக்கறதில்ல. தண்ணீருக்கு அல்லல் படக்கூடிய ஒரு கிராமத்துல வாழக்கூடிய ஒருத்தர் பெரிய நீச்சல் குளம் தன்னுடைய வீட்ல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு ஆழமான கிணறு தோண்டி நீச்சல் குளத்துல தண்ணீரை நிரப்புறாருன்னு வச்சுக்குவோம். என்ன நடக்கும்? கிராமத்துல மத்தவங்களுக்கு குடிக்கிறதுக்கு கூட தண்ணீர் இல்லாம போயிடும். அப்படின்னா பூமிக்கு வரம்புகள் இருக்கிறது மாதிரியே நம்ம ஆசைகளுக்கும் கனவுகளுக்கும் எல்லைகளுக்கும் வரம்புகள் இருக்க வேணும் இல்லையா? நம்முடைய ஆசைகளும் கனவுகளும் லட்சியங்களும் எதிர்பார்ப்புகளும் உழைப்பும் உற்பத்தியும் நுகர்வும் இந்த பூமியினுடைய அதனால் மீள் புதுப்பிக்கக்கூடிய திறனுக்குள்ள இருக்க வேண்டியது அவசியம்தானே? புவியின் புதுப்பிக்கும் திறனுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை இருப்பதுதான் எல்லாருக்குமான வளமான எதிர்காலத்தை உறுதி செய்வதா இருக்கும். அப்படியான எல்லோருக்குமான நலன்களை பூர்த்தி செய்யற உலகம் எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன கனவு காணலாமா? எல்லாருக்கும் நீடித்த நலமான வாழ்வை உறுதி செய்யக்கூடிய வகையில உலகத்துல ஏழை பணக்காரர்கள் அப்படிங்கிற பாகுபாடு இருக்காது. ஒவ்வொரு மனிதரும் அவருடைய திறமைகளாலும் குணநலன்களால மட்டும்தான் மதிப்பிடப்படுவாங்க. அவங்களுடைய ஆடை அணிகலன்களால இல்ல. விலையுயர்ந்த கார்ல வந்திறங்குறவங்கள பெரிய மனிதர்களா நாம பார்க்க மாட்டோம். வீணான ஆடம்பரங்கள், பொருள் விரயங்கள் அருவருப்பா பார்க்கப்படும். வெகு சிலரின் பயன்பாட்டுக்கான சொகுசு பொருட்களின் உற்பத்தி செய்யப்படாது. மாறா எல்லா குடிமக்களுக்குமான அத்தியாவசிய பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும். பசியால வாடுறவங்க, வீடு இல்லாதவங்க, ஆடை இல்லாதவங்கன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. கல்வி, மருத்துவ வசதி எல்லாம் எல்லாருக்கும் முழுக்க முழுக்க இலவசமா அரசே வழங்கும். எல்லோருக்கும் பாதுகாப்பான வீடுகள் இருக்கும். எல்லாருக்கும் வெகு எளிதில மலிவான விலையில ரயில்கள், பேருந்துகள் போன்ற பொது போக்குவரத்துகள் கிடைக்கும். அதனால தனிநபர்களின் வாகனங்களுக்கான தேவையே இருக்காது. புவியால மறுசுழற்சி செய்ய முடியாத கழிவுகள் உற்பத்தி செய்யப்படாது. எல்லா பொருட்களும் நீடித்து உழைக்க கூடியதா உற்பத்தி செய்யப்படும். காலாவதியாகும் பொருட்கள் அவற்றின் ஆயுள் முடிந்ததும் முழுமையா மறுசுழற்சி செய்யப்படும். அதனால அந்த உலகத்துல குப்பைகளே இருக்காது. குப்பைகள் பொறுக்கி பிழைக்கிற மனிதர்களும் இருக்க மாட்டாங்க. லாபத்துக்கான உற்பத்தி மறைஞ்சு போய் தேவைக்கான உற்பத்தி அதிகரிக்கும். எல்லாருக்கும் கண்ணியமான சூழலை பாதிக்காத வேலை வாய்ப்புகள் உருவாகும். உழைக்கிற எல்லாருக்குமே போதுமான அளவு ஊதியம் கிடைக்கும். உடல் உழைப்பு செய்யறவங்களுக்கும் மூளை உழைப்பு செய்யறவங்களுக்குமான ஊதிய வேறுபாடுகள் குறைஞ்சு போகும். உற்பத்தி குறைஞ்சு நீண்ட ஆயுள் கொண்டதாகவும் கழிவுகள் இல்லாததாகவும் மாறுறதுனால அந்த உலகத்துல நெகிழித்தீவுகள் இருக்காது. மாசடைந்த பெருநகரங்கள் இருக்காது. ஒரு நாட்டின் குப்பை இன்னொரு நாட்டுக்கு எடுத்து செல்லப்படாது. சுவாசிக்கும் காற்று புகையும் நச்சும் இல்லாததா புத்துணர்வு தருவதா இருக்கும். நதிகள் உயிர் துடிப்போட பாய்ந்தோடும். பெருங்கடல்கள்ல உயிர்கள் பெருகும். காடுகள் செழிப்பா பெருத்து வளரும். வன உயிரிகளின் பன்மைத்துவம் காக்கப்படும். வயல்கள்லயும் தோட்டங்கள்லயும் நச்சுகள் தெளிக்கப்படாது. எந்த விளைபொருள்லயும் பூச்சிக்கொல்லிகளின் நச்சு எச்சங்கள் இருக்காது. பொருட்களின் நுகர்வு குறையறதுனால தொழிற்சாலைகள்ல வேலை நேரம் குறையும். மேலும் பொருட்கள் குறைவாகவே நுகரப்படுறதுனால பணத்தின் தேவையும் குறைவானதாகவே இருக்கும். தொழிலாளர்களுக்கும் அலுவலக ஊழியர்களுக்கும்
அவங்க குடும்பத்தோட செலவிட நிறைவான ஓய்வு நேரம் கிடைக்கும். மனிதர்கள் அவங்க ஓய்வு நேரத்தை இயற்கையோடு வெகு நெருக்கமாகவும் உணர்வு பூர்வமாகவும் செலவு பண்ணுவாங்க. நாடுகளுக்கு நடுவுல வளங்களுக்கான போட்டிகளும் பொறாமைகளும் இருக்காது. போர்கள் இல்லாமையே போயிடும். குழந்தைகள் தொலைக்காட்சிகள்லயும் கைபேசி திரைகள்லயும் போலியான உலகத்துல வாழறத விடுத்து நிஜமான உலகத்துல நிஜமான மனிதர்களோட வாழத் தொடங்கி இருப்பாங்க. மொத்தத்துல புத்துணர்வும் உயிர் பன்மைத்துவமும் இயற்கையின் செழிப்பும் நிறைந்த இந்த உலகம் அன்பாலையும் ஒன்றிணைப்பாலையும் கட்டப்பட்டதா இருக்கும். வாங்க, இப்படியான ஒரு உலகத்தை அடைய நாம எல்லோரும் சேர்ந்து கனவு காணலாம். நம்முடைய கனவுகள் இந்த உலகத்துல ஒவ்வொரு உயிரையும் வாழ்விக்க கூடிய பெருங்கனவா இருக்கட்டும்.